மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. திமுக உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்த தன்னோட பிரச்சனையை மறைக்கிறதுக்காக ஊடகம் இருக்குங்கிற ஒரு தைரியத்தினால ஊதுன்னு ஊதிட்டு இருப்பாங்க. அந்த நேத்து வரைக்கும் விஜய் அவர்கள் குற்ற பிரிவில் அவரோட பேர் இருக்க சேர்த்துப்படுகிறார்கள் அப்படின்னு ஏதோ தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாம் யோகிய மாதிரியும் அதில் சிபிஐ வேணும்னு அவரே கேட்டிருக்கிறாரு. கரூர் விஷயத்துல அங்க போயிருக்கிறாரு, வர்றாரு, ஏதோ அங்க நடக்கிறதெல்லாம் வேற. ஆனா இங்க வந்து ஊடகத்துல வச்சு பிரேக்கிங் நியூஸா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ சட்ட ஒழுங்கு பிரச்சனை, திமுக பிரச்சனையை மறைக்கிறதுக்கு அப்படின்னு தான். இன்னைக்கு என்ன, சட்டப்பேரவை புறக்கணித்த ஆளுநர் ரவி, RN ரவி அப்படின்னு சொல்லி ஒரு பிரேக்கிங் நியூஸ். அதெல்லாம் எல்லா இடத்துலையும் வழக்கம் போல ஒரு டிராமா அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரியாதான்ற மாதிரி தான். ஏன் அப்படின்னு கேட்டோன்னா, அதாவது எதை கொடுத்தாலும் ஆளுநர் ரவி அவர்கள் வாசிக்கிறதுக்கு என்ன, அவர் திமுக கர்றான்ற மாதிரி இன்னைக்கு நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது இப்ப அண்டா இருக்கிறாரு, எதை கொடுத்தாலும் பேசுவார் அவரு. அதே மாதிரி நினைச்சிருக்காங்களான்ற மாதிரி தான் இன்னைக்கு ஆளுநர் ரவி அவர்கள் தமிழகத்தின் கல்வி தரம், பெண்களின் பாதுகாப்பு குறைந்து வருகிறது அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம், அதாவது நிறைய தமிழக அரசு 12 லட்சம் கோடி முதலீடு ஈர்த்துள்ளதாக உண்மைக்கு மாறான தகவல் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்றாரு. அதே தமிழ்நாட்டில் வெறும் 40 லட்சம் MSCக்கள் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு தொழில் முனைவோர் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுகின்றனர் அப்படின்னு சொல்றாரு. பல்கலைக்கழகங்களில் 50% பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. போதை பழக்கத்தில் ஒரே ஆண்டில் 2000 இளைஞர்கள் தற்கொலை அப்படின்னு சொல்லி வரிசையா நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா இதே ஆளுநர் வந்து எதுக்காக வெளியேறாரு அப்படின்ற ஒரு காரணம் எப்படின்னு, இப்போ அதாவது தேசிய கீதை வந்து சட்டப்பேரவை தொடங்குறதுக்கு முன்னாடி பாட சொல்லியிருக்கிறாரு. அதை புறக்கணித்ததுனாலதான் அவர் வெளியேறாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தை இவங்க மீடியாவில் சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே அப்படி எல்லாம் இல்லை. ஆளுநர் ரவி அவர்கள் எதை கொடுத்தாலும் படிக்கிறதுக்கு அவர் அந்த மாதிரி இல்லைன்ற மாதிரி தான் நம்மளோட பார்வை. அதை புறக்கணித்ததுனால தேசிய கீதத்தை பாடலைன்னு சொன்னதுனால இப்படின்னு அமைச்சர் ரகுபதி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. மத்திய அரசின் பிரதிநிதியாக இருக்க வேண்டிய ஆளுநர் பாஜகவின் பிரதிநிதியாக வந்து சென்றுள்ளார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு விஷயம், நம்ம எதிர்கட்சி, எனக்கு இப்பதான் எதிர்கட்சிங்கிற ஞாபகம், சட்டப்பேரவை தொடங்கும் போது தான் எதிர்கட்சிங்கிற ஒரு ஞாபகமே வருது. இது வரைக்கும் எதிர்கட்சி இருக்கா இல்லையாங்கிறது, பாஜக கூட்டணியில இருக்கிற அதிமுக எல்லாமே இப்பதான் ஏதோ ஒண்ணு இன்னைக்கு வந்து சொல்றாங்க. அதாவது எங்கே போச்சு சட்ட ஒழுங்கு, எங்கே போச்சு, ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சட்ட ஒழுங்கு செத்து போச்சு அப்படின்னு ஒரு கோஷத்தை போட்டு நம்ம எதிர்கட்சி தலைவர் வெளியேறுகிறார். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது, அதாவது இதெல்லாம் எதுக்காக செய்யறாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழக அரசு வந்து நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, வேளச்சேரியில் அண்ணாமலை அவர்கள் நேற்று ஒரு வீடியோ, ஒரு பார்த்திபன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து வேளச்சேரியில வந்து நடந்துட்டு போகும்போது வெட்டுறாங்க. அது அண்ணாமலை அவர்கள் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாரு. இன்னொரு விஷயம், அதாவது மதுரையிலிருந்து ஒரு அரசு போக்குவரத்து பழனிக்கு போகும்போது டயர் வெடிச்சு கலண்டு பள்ளத்துல போகுது. நல்லவேளை பயணிகளுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் அசம்பாவிதம் எதுவுமே இல்லை. ஆனாலும் எந்த அளவுக்கு போக்குவரத்து துறை, இதே காவல்துறை என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா, இங்க அதாவது முதல்வரோட பாதுகாப்புக்கு போன இடத்துலயே ஒரு காவலர் வந்து செல்போன் பாத்ரூம்ல வச்சு பெண் காவலர்களை வந்து போட்டோ எடுத்து எந்த அளவுக்கு கேவலமா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அப்ப இதெல்லாம் இது இன்னொரு விஷயம் இருக்கு. ராசா அவர்களை போட்டு வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. அதாவது கூட்டணியில இருக்கிறவங்களே, திருமாவளவன் அவர்கள் கட்சி சேர்ந்தவங்க. ஏன்னு கேட்டோன்னா, ஜாதி பெயரை சொல்லிட்டாரு, ஜாதி தலைவர்னு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் இந்த போராட்டம் எல்லாம் பேசக்கூடாது பாருங்க. ஏன் இந்த பெண் காவலரை இந்த மாதிரி போட்டோ எடுத்தாங்க, இதெல்லாம் யாரும் பேசக்கூடாது பாருங்க. ஏன் கஞ்சா செடியே இல்லை, கஞ்சா எந்த ஒரு போக்குவரத்து இல்லைன்னு மா சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னார் பாருங்க. இதை பத்தி எதுவுமே இங்க பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஊடகம் வந்து இந்த ஆளுநர் ரவி வச்சு ஒரு திசை திருப்பு, நேற்று விஜய் வச்சு ஒரு திசை திருப்பிட்டு இருக்காங்க. இது வழக்க போல நடக்கிற ஒரு விஷயம் தான் நம்ம கவனிக்கணும். ஏன் இத்தனை நாள் வந்து, அதாவது எதிர்கட்சியா இருக்கிறவங்க வந்து சட்டப்பேரவை நடக்கும்போதுதான் இந்த மாதிரி குரல் கொடுக்கணுமா? குரல் கொடுக்கட்டும், வேணாங்க சொல்லல. இருந்தாலும் வீதியில மக்களோட மக்களா நின்று இன்னைக்கு, அதாவது லாஸ்ட் வீக்ல வந்து ஒரு சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்னு கண்ணன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து விஷம் குடிச்சு அவர் தற்கொலை முயற்சி எடுத்து இறந்துட்டாரு. அப்போ அந்த விஷயம் யாருமே எதிர்கட்சி கூட கடந்து போயிட்டாங்க.
இது ஒரு விஷயம் கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. எதிர்க்கட்சிகள் கடந்துதான் போயிட்டு ஏதோ ஒரு அறிக்கை கொடுத்துட்டு தான் கடந்து போறாங்களே ஒழிய இங்க எந்த ஒரு மக்களுக்காக நின்ன மாதிரி தெரியல. அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இன்னொரு அண்ணாமலை அவர்கள் பதவி இல்லை, எதுவுமே இல்லை. இருந்திருந்தா முன்னாள் மாநில தலைவராக இருக்கும்போது அவரோட எதிர்க்கட்சியாக செயல்பட்டதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இன்னைக்கு சேகர் பாபு எல்லாம் சொல்றாரு அவருக்கு என்ன தகுதி அது இதுன்னு பத்தி பேசுறாரு. அவர் முன்னாள் மாநில தலைவராக இருந்த தகுதி, எதிர்க்கட்சியா இருக்கிற தகுதி இருந்ததுனாலதான் ஒரு அமைச்சர் கூட இல்லாம பதவி இழந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இங்க வந்து ஏதோ ஒரு தனிநபர் தாக்குதல் தான். இன்னைக்கு ஆளுநர் வந்து தனிநபர் தாக்குதல்னாலும் சரி, விஜய் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு பாஜகவுக்கு அடிபணிந்து பாஜக இன்னைக்கு அவங்க கையை முறுக்கிறது, காலை முறுக்கிறது, கூட்டணிக்கு வர சொல்லி ஏதோ ஒரு திசை திருப்ப அங்கெல்லாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. வழக்கம் போல அவர் தான் சிபிஐ வழக்கு வேணும்னு கேட்டிருக்கிறாரு. அந்த விஷயம் அந்த சாதாரண ஒரு விசாரணை தான், அது என்னைக்குமே நடக்கும். இப்ப நீங்க கேட்கலாம், அதாவது விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவாரா அப்படின்னு பார்த்தோம்னா, எதுக்கு விஜய் அவர்கள் எப்படி விஜய் இப்போ நிறைய சட்ட ஒழுங்கு இப்போ விமான கண்காட்சி நிலையம்னு ஏதோ ஒன்று நம்ம முதல்வர் எல்லாம் போனார், அந்த இடத்துல நிறைய பேர் உயிரிழந்தாங்க. அப்போ முதல்வர் வந்து கைது செய்ய முடியுமா இன்னைக்கு? இந்த மாதிரி தான், அதாவது கள்ளக்குறிச்சியில நிறைய பேர் இறந்தாங்க. அப்போ முதல்வர் வந்து அதுக்கு பொறுப்பாக முடியுமா? பொறுப்பு தான். இருந்தாலும் கைது நடவடிக்கை அப்படியெல்லாம் இங்க எதுவுமே நடக்காது. விஜய் அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு போறாரு, அதுல நிறைய வரும். பாதுகாப்பு கொடுக்குற அரசாங்கமும் இருக்கும், எல்லாமே இங்க யாருமே தவறு செய்யலன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ இது யதார்த்தமான ஒரு விஷயம். ஆனா இதை மறைச்சு ஏதோ ஒரு விஷயம் இவங்க திசை திருப்புறது தான் மக்கள் இனி நம்ப மாட்டாங்கன்னு ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து பாஜக தேசிய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி நேத்து நம்ம நிதின் நவீன் அவர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறாரு. இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா நைட்டு அறிவிப்பாங்கங்கிற ஒரு செய்தி வருது. அண்ணாமலை அவர்களும் டெல்லிக்கு போயிருக்கிறாரு இன்னைக்கு. ஏதோ ஒரு நல்ல விஷயம், அவருக்கு ஒரு நல்ல பதவி கொடுக்கறதா சில செய்திகள். ஆனா நம்மளோட பார்வையெல்லாம் என்னன்னா, அதாவது இன்னைக்கு வந்து எல்லாமே எதிர்க்கட்சியா இருக்கிறவங்க ஆனாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற திராவிட கட்சிகள் எல்லாம் தமிழக மக்களுக்கு எந்த ஒரு மாற்றத்தை கொடுக்குற மாதிரி தெரியல. ஏன்னா மாற்றம் தர்றேன்னு விஜய் வந்தாலும் கூட ஏதோ திமுக காரங்க மாதிரியே தான் அவரோட அரசியல் நிலைப்பாடு இருக்கு. இன்னைக்கு அண்ணாமலை மட்டும்தான் மக்களுக்கான குரல். ஏன்னா ஏதோ ஒரு நம்பிக்கை. இப்போ கரூர் அவர் வீட்டுல வந்து நிறைய பேர் கூடி இருந்தாங்க, எதிர்கட்சி எல்லாம் பயந்துட்டாங்க. ஏன் கூடுறாங்க, அவர் எதுக்காக பார்க்க போகணுன்ற மாதிரி. ஒரு தனி நபர் பதவி இல்லை, சேகர்பாபு சொல்றாரு எந்த ஒரு பதவி இல்லை, ஒன்றும் இல்லை, இன்னும் எதுக்கு அவரை பார்க்க போகணும் அப்படின்னு நம்ம தான் அவரை கேள்வி கேட்கணும். இப்போ நினைச்சு பாருங்க. இப்போ அதாவது ஒரு தனி நபர் வந்து இப்ப பதவி இல்லை, எதுவுமே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை வச்சு போறாங்கும் போது நாளைக்கு அதாவது 2026 தேர்தலுக்கு அப்புறம் இப்ப கூட்டணி, ஆனா என்னதான் ஒரு சமரசம் இன்னைக்கு இருந்தாலும் கூட இதெல்லாம் மாறணுங்கிறது தான். அதாவது எதிர்கட்சியா மக்களுக்காக ஏதாவது ஒண்ணு செஞ்சிருந்தானா, ஏதாவது ஒண்ணு இன்னைக்கு ஏதோ ஒரு மாற்றம், இதுக்கு முன்னாடியே ஆட்சியை கவுத்திருக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த ஆட்சி நடக்குது. இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு எதிர்கட்சி இல்லைங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் திமுக இந்த அளவுக்கு ஒரு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்கன்னு நம்ம கவனிக்கணும். டெய்லி ஒரு இந்த மாதிரி தான், டெய்லி இன்னொரு 2 மாசம் இருக்கு, எப்படா திமுக ஆட்சி 2 மாசம் தானே, எப்படா விலகும், அப்படி எப்ப மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி மக்கள் உண்மையிலேயே காத்திருக்காங்க. நிறைய ஏமாற்றங்கள், தேர்தல் வாக்குறுதி நிறைய பேர் கொடுத்துட்டு, ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு 1000 ரூபாய் தர்றேன்னு சொல்லிட்டு தராம ஏமாத்தி மறுபடியும் ஒரு சும்மா இந்த மாதிரி நீங்க மறுபடியும் ஏதாவது ஜெயிச்சான்னா அரசு வேலையில முன்னுரிமை தருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய இந்த மாதிரி தான். இன்னும் ஏமாறுறதுக்கு மக்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தமிழக மக்கள் இருக்காங்க இன்னைக்கு. எது எப்படி ஆனாலும் 2026 தேர்தலில் வந்து ஏதோ ஒரு திமுகவை காலி பண்ணா போதுன்ற அளவுக்கு தான் இன்னைக்கு மக்கள் இருக்காங்க. பார்ப்போம் பொறுத்திருந்து.